வணக்கம் உறவுகளே. லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோடய வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அம்மையநாயக்கனூர் கதளி நரசிங்க பெருமாள் கோவிலில் பிரதோஷ வழிபாடு தாங்க நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. முதற்கண் கடவுள் விநாயகருக்கு சிறப்பு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ அற்புதம் நிறைந்த கோவில். ஹரியும் சிவனும் ஒரே தளத்தில் இருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே இது நல்லா தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன். அவ்வளோ ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த கோவிலுங்க இது. கருடனுக்கு பூஜை பண்ணிவிட்டு நந்தியம்பெருமான்கிட்ட வந்துட்டாங்க. மீனாட்சி அம்மன் கோவில் வேலைப்பாடுகள் நடந்தப்போ தான் இந்த கோவிலும் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி தல வரலாறு சொல்லுதுங்க. ரொம்பவே சிறப்பாக இருக்கும். யோசித்து பாருங்கள், நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஹரியும் சிவனும், அதாவது பெருமாளும் ஐயனும் ஒரே இடத்துல இருக்க ஒரே கோவில். நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அம்மையநாயக்கனூரில் இருக்க கதளி நரசிங்க பெருமாள் கோவில் தாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கிறப்ப நிச்சயமாக நீங்கள் ஒரு பிரதோஷ வழிபாடு இங்கே போய் கலந்துக்காங்க. ரொம்பவே புண்ணியம். நந்தியம்பெருமானுக்கு பாலபிஷேகம், தயிர், மஞ்சள், பன்னீர், அந்த மாதிரி எல்லா வாசனை பொருட்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செஞ்சிட்ருக்குறாங்க. நம்ம எப்போவுமே கவனிச்சிங்கன்னா, பிரதோஷ வேலையிலும் சரி, நம்ம சிவன் வழிபாட்டிலையும் நந்தியம்பெருமானை தான் முதல்ல நம்ம வணங்கணுங்க. என்னான்னு கேட்டிங்கன்னா, அவர் சிவன் எந்த ஒரு இதில் இருக்கார், கோபத்தில் இருக்காரா, சந்தோஷத்தில் இருக்காரா, எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேண்டுதல்களை எப்போ சொன்னால் பழிக்கும் அப்படிங்கிறது இந்த நந்தி எம்பெருமானுக்கு தான் தெரியுங்க. அதனால் நம்ம முடிந்த அளவு என்ன பண்ணணும்னா, முதல் போய் நந்தி எம்பெருமான் கிட்ட தான் நம்ம சுவாசம் அவர் மேலே படாத மாதிரி அவர் காதுகிட்ட போய் நம்மளோட வேண்டுதல்களை சொல்லிட்டு வந்துட்டோம்னா, ஐயன் எப்போ சந்தோஷமாக இருக்காரோ அப்போ நம் வேண்டுதல்களை இவர் எடுத்து சொல்லி நமக்கு நல்லதை செய்ய வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்கிறத காட்டிலும் சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கப்ப நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம வேண்டுதல்களை நந்தியம்பெருமான் காதில் சொல்லிட்டு வந்துட்டோம்னா மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கப்ப நம் வேண்டுதல்களை எடுத்து சொல்லி உடனே நமக்கு நடத்தி வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகங்க. இனிமேல் எப்போ போனாலும் நந்தியம்பெருமானை வணங்கிட்டு ஐயனை தரிசனம் பண்ணுங்க. அதுவும் அவருக்கு நேராக நின்று அவரோட அந்த கொம்புகளுக்கு நடுவில் நம்ம சிவனை பார்த்து வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பிரதோஷ வேலையில் அந்த 4 to 6 பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களுமே ஐயனோட அபிஷேகத்தை பார்க்க வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ நம்ம போய் பிரதோஷ வழிபாடு செஞ்சோங்கிற பட்சத்தில் அங்கே இருக்க எல்லா தெய்வங்களோட அருளையும் நம்ம பரிபூரணமாக பெற முடியும். ஒரு பிரதோஷ வேலையில் போய் நம்ம வழிபடுறது பார்த்திங்கன்னா ஒரு வருடம் நம்ம கோயிலுக்கு போனதுக்கான பலன் கிடைக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா சனி பிரதோஷங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்தது, ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அதாவது எல்லா பிரதோஷமும் நீங்கள் போக முடியல, வழிபட முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு சனி பிரதோஷத்தை நீங்கள் வழிபட்டீங்கன்னா கூட ஐயனோட அருளை பரிபூரணமாக பெற முடியும். சிறப்பாக நந்திக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்குதுங்க. சிவ வழிபாடுங்கிறது நம்ம எல்லாருமே செஞ்சிட முடியாதுங்க. ஐயன் நினைத்தால் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். शिव शिव शंकर शिव शिव शंकर शिव
சிவ சங்கர சிவ 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 சிவ சங்கர. நாதம் முழங்க ஐயனுக்கும் நந்திக்கும் சிறப்பாக அபிஷேகம் பிரதோஷ வேலையில் நடந்துட்டுருக்குதுங்க. நீங்கள் நேரில் போயிருந்தா கூட இந்த அளவுக்கு பார்த்துருக்க முடியாது. உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ ரொம்ப சிறப்பாக உங்கள் கண்களுக்கு வீட்டில் இருந்தே பார்க்குற மாதிரி இந்த இதை நாங்கள் தந்துருக்கோம். பார்த்து சிவன் நந்தியோட அருளையும் பாருங்கள், பெருமாள் ஐயாவும் தம்பதி சமேதரை எவ்வளோ அழகாக நிற்கிறாங்க கருவறையிலேன்னு பாருங்கள். அவங்களோட பரிபூரண அருளையும் பெறணும்னு நாங்கள் எப்பவும் போல் லக்ஸ் விலாக் மூலம் மனதார எங்கள் குடும்பத்தோடு பிரார்த்திக்கிறாங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் ரொம்பவே நல்லா இருக்கணும்னு. உறவுகளே, ரொம்பவே சிறப்பாக அபிஷேகம் முடிந்ததுங்க. ரொம்ப இந்த கருவறைக்கு சக்தி வாய்ந்ததுங்க. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். சிவனும் பெருமாளும் ஒரே இடத்துல இருக்காங்க. அதில் அதே மாதிரி சிவன் வந்து பார்த்திங்கன்னா சுயம்பாக வந்தவருங்க. சுயம்புனாலே சக்தி எவ்வளோங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? பொதுவாகவே சுயம்பான கடவுள்கள் நம்மளாக பிரதிஷ்டை பண்ணுறதை விட அவங்களா வந்த கடவுள்களுக்கு சக்தி அதிகமே இருக்குங்க. உறவுகளே, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நம்ம அமேனாக்கனூரில் இருக்க கதலி நரசிங்க பெருமாள் கோவிலில் போய் தரிசனம் பண்ணி ஹரியும் விஷ்ணுவோட அருளை பரிபூரணமாக பெறுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாதுங்க. ஏன்னா சிவ வழிபாடுங்கிறது மறுபடியும் சொல்கிறேன், ஐயன் நினைத்தால் மட்டும்தான் நம்மளை ஆட்கொள்ள முடியும். எல்லாருமே ருத்ராட்சம் போட்டு சிவ வழிபாடும் காவி கட்டி செஞ்சிட முடியாதுங்க. அவர் நினைக்கணும். அவன் அருளாலே தாங்க அவன் தாள் வணங்க முடியும். அவனோட அருள் இருந்தால் மட்டும்தான். மகிழ்வித்து மகிழ்வோம்.